பலவீனமான இருதயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சர்ஜரி நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் டாப் லைன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே பிரிண்ட் மீடியாஸ் எல்லாத்துலேயும் வருது. ரொம்ப காமனாக செய்யக்கூடிய ஒரு இருதயத்தில் செய்யக்கூடிய ஒரு சர்ஜரி தான். அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்போ செய்வாங்க அப்படின்னா ஹார்ட்டில் நிறைய அடைப்புகள் இருக்குது. பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் இந்த மாதிரி ஆகுது ஒரு இன்சிடென்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு வருத்தமான ஒரு விஷயம். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். என்னென்னா ஆல்ரெடி பலவீனமான இருதயன்றதுனால திடீர்னு அட்டாக் ஆகிருக்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது இஷ்யூவோ இல்லைனா ஹை பிபி போயோ இல்லைனா ஹை சுகர் அன்கண்ட்ரோலாக போயோ திருப்பி ஒரு அட்டாக் அதாவது திடீர்னு ஹார்ட் நின்றுருக்கலாம். 40 வயசுக்கு மேலே ரொம்ப சர்வசாதாரணமாக வருது. 40 வயசு உள்ளே கூட வருதுன்றது கண்டிப்பாக உண்மை. யாருக்கு பொருந்தும் அப்படின்னா மேபி தளபதி விஜய்க்கு பொருந்தும், நடிகர் விக்ரமுக்கு பொருந்தும், சூர்யா சருக்கு பொருந்தும், சூரி சருக்கு பொருந்தும், சிவகார்த்திகேயனுக்கு பொருந்தும். ஏன்னா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா மெகா ஸ்டார். இவங்க எல்லாருக்குமே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கூட வச்சிருக்காங்க. மனோஜ்னா டெய்லி ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கூட வச்சிருக்காரு, இல்லை ஜிம் மாஸ்டர் கூட வச்சிருக்காரு. என்ன மெயின்டைன் பண்ணுறாரு? சினித்துறையில் இருக்கிறவங்க ஆக்டிவாக இருக்கிறவங்க தான் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த சினித்துறையிலேருந்து வெளியே வந்துட்டோம் இல்லைனா அந்த ஆக்டிவாக இல்லாதவங்க திருப்பி சராசரியான நம்மள மாதிரி மனுஷன் மாதிரி வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ரெண்டாவது அறிகுறிகள் ஆங்கிள் அப்படின்னு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி லெஃப்ட் கை வலிக்கும். இது தவறான கான்செப்ட். லெஃப்ட்டுக்கும் பரவலாம், ரைட்டுக்கும் பரவலாம், மேலேயும் பரவலாம், கீழேயும் பரவலாம். புரிஞ்சுக்கலாம் சார். லெஃப்ட்டுக்கு மட்டும் தான் பரவனா தான் ஹார்ட் அட்டாக், ரைட்டுக்கு பரவனா ஹார்ட் அட்டாக் இல்லைன்றது தப்பு. வந்தாலே டேரக்ட்லி வில் ஸ்டார்ட் வித் சிவியர் செஸ்ட் பெயின். சடனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட நெஞ்சு அடிக்கிறது உங்களுக்கே தெரியும். வலி ரொம்ப எக்ஸ்பீரியன். அப்படியே உட்காந்துருவீங்க, வேர்த்து போவோம், அம்மா தண்ணி கொடுமா என்னன்னு தெரியலமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு ½ அன் ஹவர் தான் டைம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பிரபல டைரக்டர் பாரதி ராஜா அவரோட மகன் மனோஜ் பாரதி ராஜா காலமாயிருக்காரு. மாரடைப்புனால காலமாயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ சர்ஜரி நடந்ததா ஒரு டாக்கும் இருக்குது. ஸோ எதனால் இந்த இறப்பு ஒரு 48 வயசு தான் ஆகுது ஆக்சுவலாக? பலவீனமான இருதயம் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சர்ஜரி நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் டாப் லைன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே பிரிண்ட் மீடியாஸ் எல்லாத்துலேயும் வருது. ஸோ பைபாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போ பண்ணுவாங்கன்னு முதல்ல தெரியணும். பைபாஸ் சர்ஜரி அப்படின்றது சிஏபிஜின்னு சொல்லுவாங்க, கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்ட் சர்ஜரி. ரொம்ப காமனாக செய்யக்கூடிய ஒரு இருதயத்தில் செய்யக்கூடிய ஒரு சர்ஜரி தான். அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்போ செய்வாங்க அப்படின்னா ஹார்ட்டில் நிறைய அடைப்புகள் இருக்குது. ட்ரிபிள் வெசல் டிசீஸ். ஓகே. ஸோ ஆல்ரெடி முன்னாடி அட்டாக் மாதிரி நிறைய இடத்துல அடைப்புகள் இருக்குது. அதை ஆன்ஜியோ மூலியமாவோ இல்லை மருந்து மூலியமாவோ சரிப்படுத்த முடியலன்னும் போது தான் அந்த பைபாஸ் சர்ஜரின்னு ஒன்று உள்ள வருது. அப்போ பைபாஸ் சர்ஜரி ஆல்ரெடி பண்ணுறதே ஒரு பலவீனமான ஒரு இருதயத்துக்கு தான் நம்ம ஜென்ரலாக பண்ணுறாங்க. பைபாஸ் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் இந்த மாதிரி ஆகுது ஒரு இன்சிடென்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். என்னென்னா ஆல்ரெடி பலவீனமான இருதயன்றதுனால திடீர்னு அட்டாக் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்போ ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது இஷ்யூவோ இல்லைனா ஹை பிபி போயோ இல்லைனா ஹை சுகர் அன்கண்ட்ரோலாக போயோ திருப்பி ஒரு அட்டாக் அதாவது திடீர்னு ஹார்ட் நின்றுருக்கலாம். வாட் இட் இஸ், இது ரொம்ப சோகமான செய்தி தான். கண்டிப்பாக சார். இப்போது நிறைய பேருக்கு இந்த 40+ ஏஜில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாரடைப்பு நிறைய பேருக்கு வருது காமனாக. இது இல்லாமல் சின்ன பசங்களுக்கே நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ எதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் சொல்கிறது நான் கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை. 40 வயசுக்கு மேலே ரொம்ப சர்வசாதாரணமாக வருது. 40 வயசு உள்ளே கூட வருதுன்றது கண்டிப்பாக உண்மை. முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய ஃபேக்டர்ஸ், மாற்ற முடியாத ஃபேக்டர்ஸ்ன்னு ரெண்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் மாற்ற முடியாத ஃபேக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் இந்த மாதிரி நோய்கள் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் மாற்றக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் அதிகம். எதெல்லாம் மாறுதல் பண்ணக்கூடியது? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வெயிட் 1, இணை நோய்கள் ஹை பிபி ஹை சுகர் 2, 3வது உங்களோட பேட் ஹேபிட்ஸ் 3, 4வது உங்களோட லைஃப் ஸ்டைல் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எந்த வேலையும் செய்யாமல் படுத்துக்கிட்டு இருக்கிறது 4, அதுக்கப்புறம் 5வது நம்மளோட டயட்டு ஃபுட்டு. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ நினச்சா மாற்றிக்கலாம்ல. ஸோ இதெல்லாம் மாடிஃபைபிள் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டெரக்டாக இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவலை ஏற்றுது. ஹை பிபி என்ன பண்ணுது, ஹை சுகர் என்ன பண்ணுதுன்னா அந்த ரத்த குழாயில் நிறைய மாற்றங்கள் மற்றும் அந்த ஃபேட் டெபாசிஷனை ஊக்குவிக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது எல்லாமே ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கான முக்கியமான ஃபேக்டர்ஸாக அமையுது. ஸோ இதெல்லாம் தான் மாறக்கூடிய ஃபேக்டர்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது எல்லாமே இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு இருக்கா இல்லையானா கிட்டத்தட்ட எல்லாம் இருக்குது. லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. யாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் எழுந்துக்கிறது நைட்டு தூங்குறதுன்றது கிடையாது. 1 மணி 2 மணி கூட சின்ன சின்ன
குழந்தைங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீமு பர்கரு பிஸான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைல் பிரச்சனை. ரெண்டாவது வந்து அந்த ஓடி பிடிச்சி விளையாடுறது, ரன்னிங் ரேஸ் இதெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது. எல்லாம் மொபைல் ரேஸ் மட்டும்தான் ஓடுறாங்களே தவிர ஓடுற வேலையே கிடையாது. ஸோ குழந்தைங்களே ஒபிசிட்டி அதிகமாகுது. அப்போ எத்தனை குழந்தைங்க குண்டாக இருக்காங்க, எத்தனை குழந்தைங்க மோசமான லைஃப் ஸ்டைலில் இருக்காங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு பேட் ஹேபிட்ஸு, அந்த கலாச்சாரம் நம்மளுக்கே தெரியுது. நிறைய சின்ன பசங்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த போதை கலாச்சாரம், மது கலாச்சாரம், இல்லைனா அந்த சிகரெட் கலாச்சாரத்துக்குள்ளே இருக்காங்க. சிகரெட் காசஸ் ஹார்ட் அட்டாக்ஸ், அந்த நம்ம ஒரு படத்துலலாம் உட்காந்தோம்னா எடுத்தோன்னா தானே காமிக்கிறான். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்னுவான். அப்புறம் இன்னொரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புகை பிடிக்காதீர், எம்பசிமா, ஹார்ட் போல எந்த நோய்கள்லாம் வரும்னு இந்த ஹார்ட்டெல்லாம் துடிக்கிற மாதிரிலாம் காமிப்பான். இதெல்லாம் காமிக்கிறான். அப்போ என்ன டேரெக்டாகவே இதெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் உண்டாகுன்றதுனால தானே காமிக்கிறான். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்டராக வந்து அமையுது. அதனால தான் இந்த யங்கர் ஏஜ் பாப்புலேஷன்ஸ்க்கு வந்து அட்டாக்ஸ் வருதுன்றாங்க. கண்டிப்பாக சார். இப்போது சினி ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஸோ வந்து அப்படி இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் மாதிரி ஏதாச்சும், ஏன்னா சில பேருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஹார்ட் அட்டாக்ஸ் வந்து வரதுக்கு முன்னாடி இந்த இடது கை வந்து பார்த்திங்கன்னா பெயின் எடுக்க ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. இந்த மாதிரியான சில சிம்டம்ஸ்லாம் காமிக்குவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் மேபி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உடனே டாக்டர்ஸை வந்து கன்சல்ட் பண்ணணும்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் சார்? ஓகே, இது உங்கள் கேள்வி ரெண்டாக எடுத்துக்கிறேன். முதல் கேள்வி வந்து இந்த சினி ஆக்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கே வருது அப்படின்றதுக்கு வந்து நம்ம ஆன்சர் என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா மேபி தளபதி விஜய்க்கு பொருந்தும், நடிகர் விக்ரமுக்கு பொருந்தும், சூர்யா சருக்கு பொருந்தும், சூரி சருக்கு பொருந்தும், சிவகார்த்திகேயனுக்கு பொருந்தும். ஏன்னா இவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா மெகாஸ்டார். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டு கூட வச்சுருக்காங்க, ஒரு ஜிம் மாஸ்டர் கூட வச்சுருக்காங்க. மனோஜ்னா டெய்லி ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கூட வச்சுருக்காரு, எல்லாம் ஜிம் மாஸ்டர் கூட வச்சுருக்காரா? என்ன மெயின்டைன் பண்ணுறாரு? புரியுதா நான் சொல்கிறேன்? ஸோ நீங்கள் சினி ஆக்டரும் ஒரு காலத்தில் ஒரு சினி ஆக்டர். சமுத்திரம் படம் வந்து நான் வந்து 90s கிட் சார். அப்போ நான் 3rd or 4th படிச்சுட்டு இருந்தேன். கவுண்டமணி சார் இந்த காமெடிலாம் பண்ணிட்டு இருப்பார். சமுத்திரம் படம் சூப்பராக இருக்கும் படம். ஓகேங்களா? அந்த அல்லி அர்ஜுன் படம் எப்போ வந்தது? ஓகேங்களா? 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்தது. அப்போ இருந்தது அவர் வந்து இப்போ சினித்துறையிலே இல்லையே. ஓகே, அப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, சினித்துறையில் இருக்கிறவங்க, ஆக்டிவாக இருக்கிறவங்க தான், மெயின்டைன் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த சினித்துறையிலேருந்து வெளியே வந்துட்டோம் இல்லைனா அந்த ஆக்டிவாக இல்லாதவங்க திருப்பி சராசரியான நம்மள மாதிரி மனுஷன் மாதிரி வாழ்க்கைக்கு போயிடுறாங்க. ரொம்ப ரேராக சில பேர் தான் ஓல்ட் ஏஜ் ஆகியும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல எக்ஸாம்பிள் சரத்குமார் சார். 70 வயசு ஆகியும் வந்துட்டு மனுஷன் டெய்லி இன்னும் எக்ஸசைஸாக ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன். காலை எழுந்தோன்னே ஒரு பிளாக் காஃபி குடிப்பேன். இதெல்லாம் அவர் சொல்கிறதுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லா ஆக்டர்ஸும் பண்ணுறது இல்லைன்ற நான் அதை தான் மேட்டர். ரெண்டாவது அறிகுறிகள் ஆங்கிள் அப்படின்னு வரும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி லெஃப்ட் கை வலிக்கும், இது தவறான கான்செப்ட். நெஞ்சு வலி தான் மெயின். ஓகேங்களா? நெஞ்சு இந்த சென்டர் ஆஃப் த செஸ்ட்டில் லெஃப்ட்டுக்கும் பரவலாம், ரைட்டுக்கும் பரவலாம், மேலேயும் பரவலாம், கீழேயும் பரவலாம். புரிஞ்சுது சார்? லெஃப்ட்டுக்கு மட்டும் தான் பரவனா தான் ஹார்ட் அட்டாக், ரைட்டுக்கு பரவனா ஹார்ட் அட்டாக் இல்லைன்றது தப்பு. ஓகே, லெஃப்ட்டுக்கு பெரும்பான்மையாக பரவலான்றது தான் மேட்ரு. புரியுதா? ஆனால் ஸோ வலி தான் இங்கே மெயின், எங்கே வேணாலும் பரவலாம். அது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வரத்துக்கான அறிகுறிகள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாமா? எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும்? வந்தால் தானே பிரச்சனை. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ வர அறிகுறியே இதுதான். வந்தாலே வந்து டேரக்ட்லி வில் ஸ்டார்ட் வித் சிவியர் செஸ்ட் பெயின். சடனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட நெஞ்சு அடிக்கிறது உங்களுக்கே தெரியும். வலி ரொம்ப எக்ஸ்பீரியன், அப்படியே உட்காந்துருவீங்க, வேர்த்து போவோம், அம்மா தண்ணி கொடுமா என்னன்னு தெரியலமா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒரு 1/2 hour தான் டைம். ஓகே, ஸோ அதனால் வந்து வரத்துக்கான அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறிகுறிகள் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற இந்த இணை நோய்கள். உங்ககிட்ட நீ ஹை சுகர் பேஷண்ட்டு, ஹை பிபி பேஷண்ட்டு, நல்லா ஒரு 120 130 கிலோ இருக்கீங்க, சுகர் பிபியில் அன்கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு டெய்லி முனியாண்டி வெளில சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எனி டைம் உனக்கு வரலான்னு ரெடியாக இருந்துக்கோங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நீங்கள் முன்கூட்டியே அதை தான் நீங்கள் தவிர்க்கணுமே தவிர அட்டாக்கோட அறிகுறிகள்ன்றது முன்கூட்டியெல்லாம் தெரியாது, வந்தால் தான் தெரியும். வர அறிகுறி இப்படி தான் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நல்லா வாக்கிங் போவாங்க, சில பேர் ரிட்டையர்டு பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க, 50+ வாக்கிங் போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி போகிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து எதனால் வந்து சில சிம்டம்ஸில் வெளியே காமிக்காமல் இருக்குது, அவங்க வந்து செக்அப் பண்ணாமல் வந்து அவங்களோட லெத்தார்ஜிக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கே, அதை கண்டிப்பாக வந்து நம்ம வந்து லெத்தார்ஜி ஆஃப் செக்கிங்ன்றது நம்ம பாப்புலேஷனுக்கு அதிகமாகவே இருக்குது. யாரும் போய் கரெக்டாக சீரியலாக பிபி எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது இல்லை, சுகர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது இல்லை, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் கேட்ட வந்து வயசானவங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து வயதானவர்கள் வந்து என்னதான் அவங்க வந்து வாக்கிங் கீக்கிங் எல்லாம் போயிட்டு அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் அது பண்ணுற மெயின்டைன் பண்ணுறது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் ப்ளஸ் வந்து ஒத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வயசாகுது. புரியுதா? வெளியே தோல் சுருங்குது, முடி நரைக்குது, கண்ணில் புற விழுவுது, தாடிலாம் வெள்ளையாகுது, ஆள்லாம் தோற்றம் இப்படி ஆகுதுன்னா, வெளியெல்லாம் இப்படி ஆகுதுன்னா அப்போ உள்ளே இருக்கிற உறுப்பு சுருங்காதா? அப்போ உள்ளே இருக்கிற உறுப்புக்கு வயசாகாதா? உள்ளே இருக்கிற ஹார்ட்டுக்கு வயசாகாதா? லங்ஸுக்கு வயசாகாதா? கிட்னிக்கு வயசாகாதா? லிவருக்கு வயசாகாதா? எல்லாருக்கும் தான் வயசாகும். அப்போ உள்ளே இருக்கிற ஹார்ட்டுக்கும் வயசாகும் போது அதுக்கேற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரதானே செய்யும். அதனால் இப்போ என்னோட கவலை வந்து இந்த 70 வயசு 80 வயசில் யாராவது ஹார்ட் அட்டாக்ல ஏதாவது ஆயிட்டாங்க, ஹார்ட் ப்ராப்ளமில் போயிட்டாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். 30 வயசு 40 வயசில் ஒருத்தர் ஹார்ட் ப்ராப்ளம்னால போகிறது வந்துட்டு மனசு வலிக்குது, ஏற்றுக்க முடியாத விஷயம். நம்ம தவறுனால நடந்திருக்கு. அது வயசு இயற்கையினால நடக்குது. இயற்கையினால நடக்கிறதுன்றது நடந்து தானே சார் ஆகணும்.
ஓகேங்களா. நம்மளுக்கு வருத்தம் இருக்கும், நம்ம அம்மா நம்மளை விட்டு போயிட்டாரு, அப்பா நம்மள ஆயா விட்டு போயிட்டாங்கன்ட்டு வருத்தம் இருக்கும். பட் ஆனால் அது வந்து இயற்கை. ஓகேங்களா. இயற்கை மரணம் 70 80 நம்ம கலைஞர் சாராக இருக்கட்டும், இவங்க மேடமாக இருக்கட்டும், அதெல்லாம் 80 வயசு 70 90 வயசு. ஓகேங்களா. ஆனால் இந்த சின்ன வயசு 30 வயசு 40 வயசு அப்படின்றது இன்னொரு 30 40 வருஷம் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கை மிஸ் ஆயிடுது. ஸோ அதுதான் நம்மளோட பேச்சும் பொருளாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம்ன்ற நம்ம மீண்டும் மீண்டும் விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி இதில் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. பாடியை வந்து அந்தளவுக்கு ஃபிட்டாக வச்சுட்டு அவங்களோட ஃபேட் லெவலை வந்து கரெக்டாக வச்சுட்டு இருக்காங்க. இருந்தும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டியாட்டிக் அரெஸ்ட்லாம் வரும்போது அப்போ வந்து நம்ம எது தான் வந்து சூஸ் பண்ணுறது, எப்படி தான் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கே வந்துடுது. அந்த மாதிரி விஷயம் அது வந்து பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா வந்து இது எப்படி தப்பாக ஒரு மித்து மாதிரி ஆயிடுச்சுன்னா, ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக்லாம் வருதாமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். ஓகேங்களா. அந்த பயம் வந்து எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை என்னென்னா ஒரு சில தவறான பேர் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு அவப்பேர் வருது. இப்போ வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸு ஹெல்த்துன்றது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம். புரியுதுங்களா. டெய்லி நீங்கள் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் உங்கள் உடம்பை நீங்கள் ட்ரெயின் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஏதர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏரோபிக்ஸு வெயிட்ஸு அப்படின்னு போட்டு உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவங்களுக்கு சின்ன வயசு பாப்புலேஷனுக்கு வந்து டெத் ஆகுது, இல்லை அந்த ஜிம் போகிறவங்களுக்கு வந்து அட்டாக்ஸ் வருது அப்படின்றதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய தவறான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெயிட்டுக்கு மீறியான வெயிட்ஸை வந்துட்டு போட்டு அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அப்படி குடுன்னு ஆடுற லெவலுக்கு இருக்காங்க. அந்த டைம் அப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட்டோட ப்ரெஷர்ஸ் ரொம்ப கூடுது. புரியுதா நான் சொல்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாருமே வந்து புரோட்டீன் கிரியாட்டினின் ஃபாரின்ல எடுக்கிறான்றாங்க. அந்த புரோட்டீன் கிரியாட்டினின் எவ்வளோ எடுக்கணும், கரெக்டான மாடரேஷனில் எடுக்கிறாங்களா, இஷ்டத்துக்கு. ஓகேங்களா. எல்லாரோட உடம்பு ஒன்றும் கிடையாது சார். ஓகேங்களா. இப்போ ஜிம் மாஸ்டர் ஒருத்தர் ட்ரெயின் ஆகி இருப்பார். அவர் வந்து 50 கிலோ கூட தூக்குவார். இப்போ ஒருத்தர் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறான். 50 கிலோ அடிக்கிறேன் பார், என்ன அடி எடு தூக்கு, இப்படி எப்படி சார் முடியும்? முடியாது. புரியுதா நான் சொல்கிறது. ஆனால் அவங்க பண்ணுறாங்கன்னும் போது அந்த டோஸை ஒருத்தர் மேலே திணிக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது. எந்த இடத்துல ட்ரைனிங்ன்றது அவன் பாடிக்கு வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிட்னஸ் லெவலை ஏற்றணுன்றதே கிடையாது. இது ஒரு ஃபேக்டர். 3வது ஃபேக்டர் எல்லா விதமான ஹார்மோன்ஸையும் போடுறது. க்ரோத் ஹார்மோன், டெஸ்டோஸ்டீரானு, அப்புறம் ஹெச்சிஜி, அதுக்கப்புறம் வந்து இந்த அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸு, கிரியாட்டினின்னு, இந்த சப்ளிமெண்ட் எல்லாத்தையும் எடுக்கிறது, டெய்லி இன்ஜெக்ஷன் ஊற்றிக்கிறது. இங்கேயெல்லாம் கூட இன்ஜெக்ஷன் குத்திப்பாங்க. இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் குரோத் குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட்ஸ் போடுறது. இந்த க்ரோத் ஹார்மோன் குத்துறீங்க, இந்த க்ரோத் ஹார்மோன் லெவல்ஸ் நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களா, பிளட்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னு மானிட்டர் பண்ணுறீங்களா, டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸ் மானிட்டர் பண்ணுறீங்களா, இதெல்லாம் எத்தனை பேர் பண்ணுறீங்க? ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து கவர்ன் பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுறதுக்கோ இல்லைனா இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கோ எந்த அமைப்பும் கிடையாது. அந்தந்த ஜிம் மாஸ்டர் அவர் போடுறதெல்லாம் அவருக்கு ஜூனியருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, அந்த ஜூனியர் இன்னும் சப் ஜூனியருக்கு சொல்லிக் கொடுப்பாரு, போட்டுக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும் போது திடீர்னு வந்து இறந்துட்டாரு அப்படின்னும் போது இதோட ஹார்மோன்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ் தான் அதுக்கு மெயின் காரணம். அதனால் ஜிம் பொறுத்த வரைக்கும் ஜிம் போகிறது நல்லது. ஜிம் கண்டிப்பாக போங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனபாலிக் கோச்சோ இல்லைனா ஒரு சர்டிஃபைட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எடுக்காதீங்கன்றது தான் நம்மளோட வாதம். கண்டிப்பாக. இப்போ பெயின் வருது, நமக்கு வந்து செஸ்ட்டில் பெயின் க்ரியேட் ஆகுது, ஸோ நமக்கு தெரியுது ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சாக வந்து நமக்கு பெயின் இருக்குன்னு தெரியும் போது மேபி ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எய்டு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் ஏதாச்சும் முன்னாடி நம்ம பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து மெடிக்கல் கிட், எம்ஐ மெடிக்கல் கிட்டு நானே சொல்லியிருந்தேன் முன்னாடிலாம். ஓகே, எம்ஐ மெடிக்கல் கிட்டுன்றதுன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதில் வந்து ஒரு 4-5 மாத்திரை கலந்துருக்கும். ஆஸ்பிரின், அட்ரோவாஸ், குளோபிடாக்ரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டிஜி, நைட்ரோகிளிசரின் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கிட்டு நம்ம வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது. ஏன்னா திடீர்னு இந்த நான் சொல்கிற அறிகுறிகள் வருதுன்னும் போது நீங்கள் ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் போய் தேடுவீங்க, ஆம்புலன்ஸ் அந்த டைமில் வரணும், எந்த ஹாஸ்பிட்டல் போனால் இங்கே போனால் எவ்வளோ பிடிங்கிருவானோ, இந்த காசு பொருளாதார பிரச்சனை மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. ஒருத்தவங்க இந்த போகலாம்னா இன்னொருத்தங்க இன்னொன்று இந்த இடம் போவானா, ஸோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட உயிர் ஒரு நிமிஷமும் இங்கே இம்பார்ட்டன்ட். ஒரு 30 minutes to 1 hour கோல்டன் பீரியட்னு சொல்கிறோம். அது கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சேர்க்கலாம் எப்படி அப்படின்றதுக்கு போது கண்டிப்பாக வீட்டில் வந்து ஒரு எமர்ஜென்சி எம்ஐ கிட்ட வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஸோ நான் சொன்ன அந்த 4-5 மாத்திரை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணி கூட நீங்கள் கேட்டு வச்சுக்கலாம். ஏன்னா டோசஸ் நம்ம சொன்னால் அது தவறாக போயிடும். ஓகேங்களா. ஜஸ்ட் அதனால் வந்து சொல்கிறேன்.